அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் எலி மருந்தால் 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் பெற்றோரும் தற்போது மருத்துவமனையில் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சோமசுந்தரம் இணைந்திருக்கிறார். சோமசுந்தரன், பெற்றோருடைய உடல்நிலை எவ்வாறு இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு? வணக்கம் லாவண்யா. சென்னை அடுத்த குன்றத்தூர் மணஞ்சேரி பகுதியில் தனியார் வங்கியில் பணிபுரியக்கூடிய கிரிதரன், பவித்ரா மற்றும் அவருடைய 2 குழந்தைகள் எலி மருந்து நெடியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் 2 குழந்தைகளும் இன்று காலை உயிரிழந்த நிலையில் தற்பொழுது கிரிதரன் மற்றும் பவித்ரா இருவரும் போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நிலையில் மருத்துவர்கள் அவர்களுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதன் காரணமாக தற்பொழுது அவர்கள் உடல்நிலை சற்று கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனையிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக அவரது உறவினர்கள் மத்தியில் தற்பொழுது சோகமும் மற்றும் பதற்றமும் எழுந்துள்ளது. மேலும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அந்த எலி மருந்து நெடியால். விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம்.